பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தங்களை நாம் பெறும்போதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நேற்று தினத்தில் சொன்னேன், நாம் சுத்திகரித்துக் கொள்வதற்காக தான் இந்த வாக்குத்தத்தங்கள். இன்னும் நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டு நாம் இன்னும் அவரை பிரியப்படுத்த துவங்கும் போதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஸோ நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்காக தான் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தந்தார். பிரியமானவர்களே, கலாத்தியர் 4:28 திரும்ப வாசிக்கிறேன். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகள். வேதாகமத்தில் 8810 வாக்குத்தத்தங்கள் உண்டு என்பதை சொன்னேன். இந்த 8810 வாக்குத்தத்தங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகள், பங்காளிகள். எனவே சந்தோஷமாக இருப்போம். இந்த வாக்குத்தத்தம் நமக்காக தான். ஐயோ, எனக்கு கார்டில் இது கிடைக்கல, இந்த வருஷம் இது கிடைக்கல, ரொம்ப சாதாரண வாக்குத்தத்தம் கிடைச்சிதுன்னு அப்படின்னு நீங்கள் போராடினீங்களா? தயவுசெய்து அந்த மைண்ட் எடுத்துருங்க. உங்களுக்கு வேதத்தில் எந்த வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரிக்க முடியும். அது விசுவாசத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வாக்குத்தத்தத்துக்கு என்னை சுதந்திரவாளியாக மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம்னு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகள், மறந்துடாதீங்க. அதனால தான் நான் நேற்று தினத்தில் சொன்னேன், தேவன் நம்மை பிள்ளைகளாக, மகனாக, மகளாக பார்க்கிறார். இது ஒரு வாக்குத்தத்தம். எப்போ இது நிறைவேறும்? ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு? நீ உன்னை சுத்திகரிச்சுக்கோ, இந்த வாக்குத்தத்தம் உனக்குன்னு சொல்கிறார். ரெண்டாவது, எதுக்காக இந்த வாக்குத்தத்தம்? அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இச்சைகளினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. இந்த உலகம் முழுசும் அந்த கேடுகள், அப்போ இச்சையினால் உண்டான கேடுகள் இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அப்போது இந்த கேடு, இந்த இச்சையினால் உண்டான இந்த உலகத்தில், முழுசும் கேடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தப்பிக்கணுமே. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை தரேன். எதுக்காக? திவ்ய சுபாவத்திற்கு என்னை பங்குள்ளவனாக மாற்றுவதற்கு தான் இந்த வாக்குத்தத்தங்கள். தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் போதெல்லாம் என்னை அந்த திவ்ய சுபாவத்திற்கு என்னை பங்குள்ளவனாக அவர் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் ரொம்ப முக்கியமானது, திவ்ய சுபாவத்திற்கு என்னை பங்குள்ளவனாய் மாற்றுகிறார் என்றால், தேவன் ஆதி மனிதனை படைக்கும் போதே ஆண்டவர் அவனை தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி படைத்தார். பாருங்க, தேவன் தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி மனுக்குலத்தை படைக்க, அந்த மனிதனோ பாவ சாயலிலே, அந்த பாவத்தின் ரூபத்திலே, அடிமையின் ரூபத்திலே அவன் வாழ்க்கை மாறி போனது. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? படைக்கப்பட்ட மனிதன் திரும்ப அந்த படைக்கப்பட்ட நிலையை அவன் அடைய வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்து, எதுக்காக? திரும்ப அந்த திவ்ய சுபாவத்துக்கு என்னை மறுபடியும் பங்குள்ளவராக அவர் மாற்றுகிறார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது அவர் தன்னை வெறுத்து அவர் மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார். எதுக்காக? என்னை அவரை போல மாற்றுவதற்காக. அவரை போல என்னை படைத்தார். நான் என்னுடைய அந்த சாயலையும் ரூபத்தையும் இழந்தேன். மறுபடியும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எப்படி தெரியுமா? தன்னுடைய சாயலை, தன்னுடைய ரூபத்தை விட்டுட்டு மனுஷ சாயலாய், அடிமையின் ரூபமாய் அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், என்னை அவரை போல மாற்றுவதற்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 3ஆவது வசனத்தை நான் படிக்கிறேன். எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்மளும் மனசும் மாம்சமும் விரும்பினபடி தான் வாழ்ந்தோம். ஏன்னா உலகத்துக்குள்ளே கிடக்கிறோம். உலகத்தினுடைய அந்த பேர் ப்ரெஷரில் நம்மளும் மாட்டிக்கிட்டோம். அந்த அழுத்தங்களிலே நாமும் சிக்கி கொண்டோம். நமக்குள்ளே அவன் செய்கிறான், இவங்க பண்ணுறாங்க, அவங்க வாழ்கிறாங்க, இவங்க வாழ்கிறாங்க, நானும் ஏன் அப்படி வாழக்கூடாது? அந்த ஒரு நிலைமையில் நாம் உலகத்தோடு உலகமாக மாட்டிக்கொண்டோம். ஆனால் ஆண்டவரோ வாக்குத்தத்தங்களை கொடுத்து, பாருங்கள், நீ ஏன் சாயலின்படி, ஏன் ரூபத்தின்படி நீ மாறணும்.
அந்த திவ்ய சுபாவத்துக்கு உன்னை பங்குள்ளவனாக நான் மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு என் மேலே வச்ச அந்த அன்பின் நிமித்தமாக அவர் அந்த வாக்குத்தத்தங்களை தருகிறார். வாக்குத்தத்தம் பெறும்போதெல்லாம், வாக்குத்தத்தங்களை படிக்கும் போதெல்லாம் நமக்குள்ளே வர வேண்டிய உணர்வு என்ன தெரியுமா? என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். என்னை உம்மை போல மாற்றும். அப்படி ஜெபிச்சிருக்கிறோமா? எத்தனை நேரம் நம்ம ஜெபம்னு உடனே ஆண்டவரே எனக்கு அதை தாரும் இதை தாருன்றோம். நீங்கள் கேளுங்க, உம்மை போல என்ன மாற்றும்? உங்கள் சுபாவத்தை எனக்கு தாரும், உங்கள் குணத்தை எனக்கு தாரும், உங்கள் அன்பை எனக்கு தாரும், நீங்கள் பார்த்த மாதிரி பார்க்குற கிருபையை தாரும், நீங்கள் கேட்டது போல கேட்கிற கிருபையை தாரும், நீர் பேசினது போல பேசுகிற கிருபையை தாரும், நீர் நடந்தது போல நடக்கிற கிருபையை தாரும், நீர் தொட்டது போல தொடுகிற கிருபையை தாரும், நீர் பரிசுத்தமாக வாழ்ந்தது போல அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை எனக்கு தாரும். கேளுங்க, ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மனப்பாட வசனமாய் குறித்துக்கொள்வோம். 2 பேதுரு 1:4 இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. நிச்சயமாய் இந்த நாட்களில் நம்ம இன்னும் கர்த்தருடைய வார்த்தையிலே வளர ஆண்டு கிருபை தருவார். வாக்குத்தத்தங்கள் எதற்காக? 1, நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்காக. இன்றைக்கு நாம் தியானித்தோம், நம்மை சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவதற்காக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, திவ்ய சுபாவத்திற்கு எங்களை பங்குள்ளவர்களாக மாற்ற எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை வெறுமையாக சுதந்திரித்து கொண்டோம் என்று இல்லாமல், கிடைத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையாய் நாங்கள் அவைகளை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் தியானித்து எங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்குள் கடந்து செல்ல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மாற்றும், பரிசுத்தப்படுத்தும், தொடர்ந்து உமது கிருபைக்குள்ளாக எங்களை மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.